ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த விலாக் வந்து ஃப்ரைடே எடுத்தது. அன்னைக்கு வந்து ரயானோட ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஈவெண்ட் இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் தான் கொண்டு வந்து விடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டேன். லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு எக் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட் இருந்தது. ஸோ அதை வச்சு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ரயானையுமே பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவனுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஒரே அழுதுகிட்டே இருந்தான். அவனை கிளப்பி விட்டுட்டு நானுமே பார்த்தீங்கன்னா எக் சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9 அங்கே இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து ஒரு 8:45 அந்த மாதிரி கிளம்புனேன். ஒரு 10 மினிட்ஸில் அங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ போனதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த செகண்டில் நிற்கிறான் பார்த்திங்களா, அதுதான் ரயானு. நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்நாக் வந்து கொடுத்துருந்தாங்க, பஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு 11:30க்கெலாம் முடிஞ்சிருச்சு ரயானுக்கு. அவனையும் கூட்டிகிட்டு அவன் வந்து லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு மட்டும் ஒரு சாம்பார் சாதம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.